வணக்கம் மக்களே, இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈச்சங்கிழங்கு நோண்டி சாப்பிடலாம்னு வந்திருக்கோம். செடியை தேடி கண்டுபிடிச்சி அதில் உள்ள முள்ளெல்லாம் சேர்த்துட்டு ஈஸியாக எப்படி நம்ம ஈச்சந்தூரை தோண்டி பிடுங்கி சாப்பிட வெட்டி உள்ள கிழங்கு எப்படி சாப்பிட போகிறோங்கிற இந்த வீடியோ. நம்ம வந்து லாஸ்ட்டாக ஈச்சங்கிழங்கு நோண்டி சாப்பிட்டு எப்படி 2 மாதம் இருக்கும், 2 மாதத்துக்கு மேலே தான் இருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்திருக்கோம் காட்டுனாடி இதுக்கு முன்னாடி வந்திருக்கோம். ஈச்சம்பழம் பறிக்கிறதுக்கு வந்தோம். நம்ம இன்றைக்கி வந்து ஈச்சங்கிழங்கு நோண்டி சாப்பிடலாம்னு வந்திருக்கோம். ரொம்ப நாளாச்சு இன்றைக்கி வெட்டி சாப்பிடலாமேனு வந்திருக்கோம். சரி வாங்க, அதை எப்படி வெட்டி எப்படி சாப்பிட போகிறோங்கிற இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம போன வாட்டி ஈச்சங்கிழங்கு நோண்டி சாப்பிட வரும்போது நல்லா தண்ணி கிடஞ்சி இந்த ஏரியா பூரா. அந்த வாய்க்காலில் இந்த பக்கத்துலாம் நல்லாவே தண்ணி கிடஞ்சி. இப்போ பாருங்களேன், காடு இருக்கிறத வெயில்னால் அம்புடு காஞ்சு வறண்டு போய் பயங்கரமாக வெயில் சுட்டரிக்கிற வெயிலாக போட ஆரம்பிச்சிருச்சு. இந்த மரம்லாம் எப்படி பச்சை பசல்னு இருந்துச்சு பாருங்கள், இலையெல்லாம் கொட்டி இப்போ தலைய ஆரம்பிக்குது. முன்னே இருந்த மாதிரிலாம் காடு வந்து ரொம்ப பச்சை பசேல்லாம் இல்லை மக்களை. வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுனே, வெயில் காலம் இப்போ தான் ஆரம்பித்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்கெலாம் எல்லாமே தண்ணிலாம் வற்றிருச்சு. கம்மாயில் நிறையா தண்ணி கிடஞ்சி போனோம் தடவைலாம் இந்த டைமில். இப்போ பாருங்களேன், தண்ணியே இல்லாமல் அம்புடு காஞ்சு கருவாடாக போய் காடே ஒரு மாதிரியாக இருக்குது. மழையும் வர மாட்டேங்குது. அந்த மரத்து தூரில் தான் நம்ம போன வாட்டி ஈச்சந்தூரை நோண்டி சாப்பிட்டோம். சூப்பராகவே இருந்துச்சு. ஆனால் அப்போக்குள்ளே வந்து பாலை விடுற சமயம். இப்போ ஈச்சம்பழம் பழுத்து கீழே கொட்டிருச்சு. அந்த அளவுக்கு நமக்கு வந்து கிழங்கு இருக்குமான்னு தெரியல மக்களே. ஒரு தூரை கண்டுபிடிச்சிட்டு ஈஸியாக வெட்டுற மாதிரி இருக்குது பாருங்கள். இதை தான் இன்றைக்கி நம்ம நோண்ட போகிறோம். இந்த முள்ளெல்லாம் சீச்சு விட்டுட்டு, முள்ளை பாருங்கள் இப்படியே வச்சு நம்ம நோண்டினோம்னா நம்ம கையில் இறக்கிறோம். இலையிலே முள் இருக்கும். நம்ம வந்து இதை அப்போ வந்து எல்லா முள்ளையும் சீச்சு விட்டுட்டு நம்ம வந்து வெட்டி க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மண்ணை நோண்டி நம்ம வந்து இதை வேரோட பிடுங்கி வெட்டி சாப்பிட்லாம். வாங்க, வீடியோ எடுத்துக்கிட்டே என்னால் நோண்ட முடியாது, அப்பப்போ எடுத்து காமிக்கிறேன். நீங்கள் என்ன நான் வந்து ட்ரைபேட் வைக்கலாம்னு ட்ரை பண்ணி எனக்குள்ளே. ஆனால் இது வந்து கம்மாக்கரை இறக்கம், அதனால் அது ஒழுங்காக வைக்க முடியாது. அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து கத்தி கொண்டு வந்திருக்கேன் மக்களே. கத்தியை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அருவாளை வச்சு வெட்டினா அந்தளவுக்கு வெட்டு உருகாது, அதில் உருக்கிட்டு போகும். அதனால் இந்த கத்தியை வச்சு நான் வந்து அந்த அந்த இலையெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நோண்ட போகிறேன். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன். இந்த இருக்குல்லையா, இப்படி வச்சு நம்ம ஈஸியாக அந்த இதோட கத்தியை வச்சு வெட்டினோம்னா வெட்ட வந்துடும். ஆனால் அருவாலை வச்சுக்கிட்டு வெட்டினோம்னா இப்படி வெட்டிக்கிட்டே இருப்போம். ஆனால் வெட்ட வராது, அது உருக்கிட்டு போகும். நம்மகிட்ட அருவா அவ்வளோ தெளிவாகவும் இருக்கும், அதனால் வெட்ட வராது. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ இதை பூரா கத்தியை வச்சு இலச்சி வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈஸியாக மண்ணை நோண்டுறதுக்கு மட்டும் அருவாலை யூஸ் பண்ணிக்குவோம். வாங்க, இப்போ பாருங்கள், நான் வந்து முள்ளெல்லாம் சீச்சிட்டேன் ஓரளவுக்கு. முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இன்னொன்று சொல்கிறேன் உங்கள்கிட்ட பாருங்களே. இதை நீங்கள் வெட்டுறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா பார்த்து வெட்டணும். பாருங்கள், இது இலை, அதில் பாருங்கள் ஊசியாக, அந்த முனியில் பாருங்கள் எவ்வளோ ஊசியாக இருக்குன்னு. உள்ள கையில் இறக்குச்சுன்னு வைங்களே. இப்போ வந்து நான் அதுவாது இலையில் உள்ள முள், அந்த இலையோட காம்போட எண்டில் பாருங்களே, உள்ள குருத்துக்குலேருந்து வர்றது முள் எப்படி இருக்குன்னு பாருங்க. எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு பாருங்க. ஆணி மாதிரி இருக்கும். இறக்குச்சுன்னா அவ்வளோதான், உள்ளே ஒடிஞ்சிக்கிச்சுன்னா அவ்வளோ வலியாக இருக்கும் மக்களே. விஷம் ஏதாவது விஷக்கடிக்க அடித்த மாதிரி வலிக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். கையில் குத்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, பயங்கரமாக வலிக்கும். சரி, இப்போ வாங்க, நான் வந்து ஓரளவு வெட்டி எடுத்துகிட்டேன் முள்ளெல்லாம். இப்போ வந்து நம்ம தூர தோண்ட போகிறோம் மக்களே. இறக்கமாக இருக்குன்னு ஈஸியாக இருக்குன்னு நோண்ட ஆரம்பித்தேன். பாருங்கள், ஓரளவு நோண்டிக்கிட்டேன் மண்ணை. பக்கத்தில் கல் மாதிரி தெரியுதா, அந்த கல் இடுகளுக்குள்ளே இந்த விதை கொட்டி முளைச்சிருக்கும் போல். பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்குது. மழை வேறு இல்லையா, நோண்டவே முடியல நம்ம அருவாளை வச்சு. ஆனால் நோண்டி எடுத்துருவானா. ஓரளவு தூர கண்டுபிடிச்சிட்டேன். வேற கண்டுபிடிச்சி எடுத்து வேற வெட்டிட்டோம்னா ஈஸியாக வந்துடும். இடைஞ்சலாக இருக்குது அந்த கல், கீழே வரையும் போகும் போல் எடுக்க முடியல அந்த கல்லை. இங்கிட்ட ஒரு கல் இருந்துச்சு, அதை எடுத்துட்டேன். இந்த கல் மட்டும் கீழே வரையும் இருக்குது, எடுக்க முடியல நம்ம அருவாளை வச்சு. மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேரையும் வெட்டிட்டையும், ஒரே ஒரு வேரையும் பிடிச்சிருக்கு. அந்த ஒரு வேரை நான் வீடியோவில் காமிக்கிறக்காண்டி வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் அது வந்து வெட்டி உச்சி இழுத்தோன்னு அத்துக்கிட்டு வந்துடும். மக்களே, பிடிங்கிட்டேன். ஈச்சங்கிழங்கு முள் வேற குத்திருச்சு. முள்ளை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம ஃபைனலி வந்து ஈச்சங்கிழங்கை வெட்டிட்டோம். ஈச்சங்கிழங்கில் ஈச்சஞ்செடியை வெட்டி எடுத்துட்டோம். இதிலேருந்து நம்ம வந்து இப்போ கிழங்கு எடுக்கணும். வேற பாருங்கள், நல்லா பெரிய வேறாவே இருக்குது இந்த செடிக்கு.
வாங்க இப்போ போய் நம்ம வந்து கிழங்கு எடுத்து சாப்பிடுவோம். இப்படியே வெட்டணும், இதனுக்குள்ளே வெட்டணும், இங்கே வெட்டக்கூடாது. நம்ம இங்கே வெட்டினா இங்கே ஒன்றுமே இருக்காது. கரெக்டாக சென்ட்ரு பார்த்து வெட்டினாதே அந்த இங்கே உள்ள தூரில் உள்ள கிழங்கும் கிடைக்கும், நமக்கு இந்த மட்டையில் உள்ள கிழங்கும் கிடைக்கும். வெட்டும்போது காமிக்கிறேன். மக்களே வெட்டியாச்சு. போன வாட்டி வெட்டாகும்போது பாலை இருந்துச்சு, கிழங்குல வந்து பாலை இருந்துச்சு. இந்த வாட்டி பாருங்களே, இதை ஈச்சம்பழம்லாம் பழுத்து கீழே கொட்டிருச்சு. ஒரே ஒரு காய் இருக்குது, அது குறைச்சங்காய். இந்த டைம் வந்து நம்ம ஈச்சம்பழம் பழுத்தோன்னே வெட்டுறோம். அந்தளவுக்கு கிழங்கு இருக்கான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கிழங்கு இருக்கும், ஆனால் டேஸ்ட் இருக்காது அந்தளவுக்கு. இதுதே நம்ம 2 மாதத்துக்கு முன்னாடி வெட்டி சாப்பிட்ட ஈச்சங்கிழங்கு. அந்த இடம் காஞ்சி வறண்டு போச்சு எல்லாம். இந்த இடத்துலையும் உட்காந்து வெட்டி சாப்பிட்டேன். இன்றைக்கி வந்து நம்ம அங்கே போவோம், அந்த டவர் மாதிரி இருக்குல்ல, அங்கே தூரில் உட்காந்து, நவாமரத்து தூரில் உட்காந்து வெட்டி நிழலில் உட்காந்து வெட்டி சாப்பிடுவாங்க. மக்களே நம்ம இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஈச்சந்தூரை நோண்டிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து வெட்டி சாப்பிட போகிறோம். வெட்டிட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த முள்ளெல்லாம் வந்து வெட்டி சீச்சு எடுத்துக்கணும் மக்களே, இல்லாட்டி நம்ம கையில் இறங்கிடும். இதில் ஒரு முள்ளை ஒடிச்சு காமிக்கிறேன். இது பட்டை முள் தான், ஆனால் பட்டை முள்ளாக இருந்தாலும் பயங்கரமாக இருக்கும். பாருங்களே எவ்வளோ நீளம் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இறக்குச்சுன்னா கையில் இறங்கிடும். நிறைய இடத்துக்கு நான் குத்து வாங்கியிருக்கேன், அதனால் ஓயாமல் இதை சொல்கிறேன். விஷம் மாதிரி கிடக்கும் குத்துச்சுன்னா. சரி, நான் பேக் கேமரா ஆன் பண்ணி வெட்டுறதை வீடியோ எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கட்டை வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக அன்னாரி சர்பத்து போடும்போது எரித்த கட்டை. இந்த கட்டையை கீழே வச்சு இப்படி அது மேலே வச்சு வெட்ட போகிறோம். இது வந்து முள் இருந்துட்டு போகுது, அது இருந்து அது வெட்ட நம்ம வந்து வந்துடும். இந்த இடத்துல வெட்டணும். நம்மகிட்ட அருவா இருக்கிற பாருங்கள் மக்களே, இந்த அருவா வந்து சுத்தமாக வெட்டவே வெட்டாது. நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், வெட்டவே மாட்டேங்குது. வேறு அருவாதையும் வாங்கணும் போல். எங்களுக்கு பிடிச்சி வெட்டினாலும் வசம் வர மாட்டேங்குது. கட் பண்ணிடுறோம். இங்கே பாருங்கள், காஞ்சி போயிருக்கு பாலை. பழம் பழுத்து கீழே கொட்டி காஞ்சி போச்சு. இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் வெட்டி எடுத்துட்டேன். முக்கால்வாசி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஈச்சங்கிழங்கு வரப்போகுது. இதில் ஒரு ஈச்சங்காயும் இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள் ஈச்சங்காய். மக்களே இங்கே பாருங்கள், வெட்டி எடுத்துட்டேன். இப்போ முக்கால்வாசி நீ வெட்ட உள்ளேருந்து கிழங்கு வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். மக்களே வெட்டி எடுத்துட்டேன் 2 பாதியாக. நான் சொன்ன மாதிரி இவருங்க கிழங்கு கொஞ்சம் தான் இருக்கும், நடுவில் மட்டும் ஊற்றணுண்டு. அந்த பூவுற டயத்தில் வந்து நம்ம வெட்டி எடுத்துருந்தோம்னா கிழங்கு நல்லாவே வந்திருக்கும். இப்போ வந்து எல்லாமே பழுத்து காயாச்சு, பழுத்து காய் ஓஞ்சி போனதுக்கப்புறம் வெட்டினோன்னே அந்த அளவுக்கு நமக்கு கிழங்கு இருக்கலை. என்ன பண்ணுறது, கஷ்டப்பட்டு வெட்டிட்டோம். கஷ்டப்பட்டு வெட்டினதுக்கு இதாவது இருக்குதே. வாங்க மக்களே, இப்போ வந்து நான் வெட்டி சாப்பிட போகிறேன். வெட்டிட்டேன், இதை வந்து எடுத்து சாப்பிடுவோம். இப்போ இதில் ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து லாஸ்ட்டாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஈச்சங்கிழங்கு வெட்டி சாப்பிடும்போது நிறையாவே கிழங்கு இருந்துச்சு. அதில் நான் கூட காமிச்சிருப்பீங்க, பாலையில் நிறைய கிழங்கு இருக்குது பாருங்கள் அப்படின்னு. ஆனால் இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள் எல்லாம் அந்த பாலையெல்லாம் வெளியில் வந்து காய்ச்சி இதில் ஒன்றுமே இல்லை. முத்தி போச்சு, முத்தி காஞ்சி போச்சு. ஒன்றுமே இல்லை, ஏமாந்து போயிட்டீங்கன்னா. கஷ்டப்பட்டு வெட்டினதுக்கு கொஞ்சம் கூட இல்லை மக்களே. நுனியில் வேணால் அந்த குருத்து அந்த மேலே பச்சை பசேல்னு வருது பாருங்க, அதோட இதில் வந்து வேணால் கொஞ்சம் நூண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு கிழங்கு இல்லை அன்றைக்கி. அதுதான் சொல்கிறது, அந்த சீசனுக்கு தான் அந்த இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஈச்சம்பழமும் அதே மாதிரி தான், அந்தந்த சீசனுக்கு தான் அதுக்கு நல்லாயிருக்கும். இதே கிழங்கு அவ்வளோ இதில் முள் குத்திருச்சு கையில். இதெல்லாம் போயிட்டு போகுது. இதுக்குள்ள இருக்கு மக்களே. இப்போ இந்த தூர்கிழங்கு தான் இப்போ நமக்கு இந்த சீசனில் இந்த தூர்கிழங்கு தான் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், நான் நோண்டி காமிக்கிறேன். கத்தி கொண்டு வந்திருக்கேன், கத்தியை வச்சு நோண்டி காமிக்கிறேன். இந்த பாருங்கள்,
நோண்டி சாப்பிட்டேன். அந்த அளவுக்கு அன்றைக்கி நோண்டின அளவுக்குலாம் இன்றைக்கி கிழங்கு அந்த அளவுக்குலாம் ஒர்த்து கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா வெயில் காலம் தான், சீசன் வேறு இல்லை. இப்போ என்ன பாலை விடுற டயத்தில் வந்து நம்ம நோண்டி சாப்பிட்டோம்னா கிழங்கு நிறையா இருக்கும். அதே ஒன்று நம்ம வந்து இப்போ வந்து நோண்டி சாப்பிட்றக்கூடாது. சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கஷ்டப்பட்டதுக்கு கொஞ்சம் நோண்டி கிழங்கு கிடச்சிச்சு. அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். நம்ம சேனலுக்கு வந்து நம்ம சேனலில் மானிட்டேஷன் ஆயிடுச்சு. அந்த வீடியோ கூட போட்டிருப்பேன். நிறைய பேருக்கு ஆனால் பார்க்கல, நிறைய பேர் போகலைன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ. அதனால் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன், மானிட்டேஷன் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் நன்றி. எல்லாம் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். சூப்பர் டேங்க்ஸும் ஆன் ஆயிடுச்சு, நமக்கு ஹைப்பும் ஆன் ஆயிடுச்சு. ஹைப்பு கீழே பார்த்தீங்கன்னா ஹைப்புன்னு இருக்கும் ஒரு ஆப்ஷனு. தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா ஹைப்பு, சூப்பர் டேங்க்ஸ் ரெண்டுமே இருக்கும். ஹைப்பு பட்டன் அமைக்கி நீங்கள் ஹைப் பண்ணி விட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வீடியோ போகும். அதையும் பண்ணிடுங்க. விருப்பம் இருந்தால் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்கள். அடுத்து வந்து சூப்பர் டேங்க்ஸ் பட்டன் இருக்கும். அதை வந்து ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் 40 ரூபாயிலேருந்து எவ்வளோ வேணால் நீங்கள் வந்து எனக்கு கொடுக்கலாம். கொடுக்கணும்னு நினச்சா மட்டும் கொடுங்க, வற்புறுத்தலை. நான் யாரையும் சொல்கிறேன், நான் சொல்கிற அந்த பட்டன்லாம் ஆன் ஆயிடுச்சு அப்படிங்கிறக்காண்டி சொல்கிறேன். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போவோம். இதை வந்து நான் ஃபஸ்ட்லேயே சொன்னால் ஸ்கிப் பண்ணிடுறீங்க, அதனாலே நடுவில் சொல்கிறேன். இப்போ வந்து இதை வந்து இப்படி இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம இப்படியே ரெண்டாக பொளந்து உள்ளேருந்து கிழங்கு எடுக்க போகிறோம். இப்போ இப்படியே இருக்கும், நம்ம நோண்டி திங்க முடியல. அதனால் ரெண்டாக பொளந்து அருவாலை வச்சு வெட்டி சாப்பிட போகிறோம். ரெண்டாக பொழக்குதான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. அருவா, நம்மகிட்ட அருவா. மக்களே, இப்படி இருந்த இதை வெட்டி இப்படி ஆக்கிட்டேன். இப்போ பாருங்கள் கிழங்க பாருங்கள் எப்படி சூப்பராகவே அது தெரியுது உங்களுக்கு. நல்லாவே இப்போ பார்க்க முடியும் பாருங்கள் கிழங்கு எப்படி உருவாகுதுன்னு. இப்போ சாப்பிட போகிறீங்க, இப்போ நோண்டி சாப்பிட்றீங்க. இப்போ ஈஸியாகவே நம்மளால் நோண்டி சாப்பிட முடியும். செம்மையாக இருக்கு மக்களே. சரி மக்களே, சாப்பிட்டேன், எல்லாத்தையும் சாப்பிட்டேன். இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ என்ன ஏதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஆனால் பெல் பட்டன் ஆன் பண்ணலைன்னு நினைக்கிறேன் எல்லோரும். அதனால தான் யாருக்குமே போக மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லை வந்து டைங்கின்னு அடிச்சிருங்க. நம்ம சேனல் நான் போட்ட வீடியோ உடனே அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்துடும். ஓகே பாய் மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோ வந்து குக்கிங் வீடியோ தான் வரும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீட்டில் சமைச்ச வீடியோ ஏதாவது ஒன்று போடுவேன். நான் 2-3 வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், போடுறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே டாடா பாய்.